உடல் உறவுக்கு பின் குளித்துவிட்டு கோவிலுக்கு போகலாமா என்று நிறைய பேருக்கு பெரிய சந்தேகமாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருந்த பின் குளித்துவிட்டு கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, அது நல்லதா கெட்டதா என்ற மனக்குழப்பம் பல பேருக்கு இருக்கும். அதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களில் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பொதுவாகவே ஒருவர் தனக்கு பிடித்தமானவர்களுடன் உறவு கொள்வது என்பது தாம்பத்தியத்தின் தார்மீக கடமைகளில் ஒன்றாகும். இது முற்றிலும் இறை சக்தியால் உருவாக்கப்பட்ட இயற்கையோடு இணைந்த ஒன்று. இது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது. யாராக இருந்தாலும் சரி, உடல் உறவுக்கு பின் தலை குளித்துவிட்டு சுத்தமாக இருந்து மற்ற காரியங்கள் செய்யலாம். கோவிலுக்கு செல்வது, பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது, பூஜை செய்வது என்று எல்லா கடவுள் காரியங்களும் செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக இது அனைத்தையும் தலை குளித்துவிட்டு தான் செய்ய வேண்டும். மேல் குளித்துவிட்டு எந்த பூஜை பரிகாரங்கள் மற்றும் கோவிலுக்கும் செல்லவே கூடாது. கோவில்களுக்கு மற்றும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லவது ஒரு வாரம் முன்னரே முடிவு செய்து விட்டீர்கள் என்றால், முடிந்தவரை கோவில் செல்லும் வரை அந்த ஒரு வாரம் ஒன்றாக இருப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லதும். இது போல நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.